ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. செம்ம கடுப்பாக இருக்குது. ஏன்பா நாங்கள் நிம்மதியாகவே இருக்கக்கூட முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லோரும் கதறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரனோட ரசிகர்லாம் வேணும்ட்டு வஞ்சனை செஞ்ச மாதிரி முத்துக்குமாரனுக்கு வேணுட்டுமே வந்து ஒரு விஷயம் பெரிய துரோகத்தை பண்ணுறாங்க இந்த பிக் பாஸ் டீம் அண்ட் விஜய் சேதுபதி அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரனை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் பண்ண முடியுமோ அவரோட கேமை வந்து அவ்வளோ டவுன் பண்ணுறாங்க. இதை நீங்கள் யாரை வந்து உயர்த்துறதுக்காக இப்படி பண்ணுங்க சத்தியமாக புரியல. ஆனால் இவங்களாம் வச்சு பார்க்கும்போது தீபக் வந்துட்டு அந்த கப்பை எடுத்து கொடுக்கறதுக்காகவும் இல்லை விஜய் விஷாலை டைட்டில் வினரை அறிவிக்கிறதுக்காகவும் இந்த விஷயங்களை பண்ணுறீங்களான்றது தெரியல. ஏன்னா விஜய் விஷால் எந்த தப்பு பண்ணாலும் கேட்குறதே கிடையாது. அதேமாதிரி தீபக்கை வந்து சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏதாவது ஒருக்கு புரியல, அவர் வந்து புரிய வைக்கணும்னா என்னமோ வந்து டிக்ஷனரி ஓப்பன் பண்ணுற மாதிரி தீபக் கொஞ்சம் சொல்லுங்கள் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னா இந்த ஹாட் சீட் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த ஹாட் சீட்டுக்கு போகிறவங்களோட மனநிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த ஹாட் சீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி சேவ் ஆகணும் ஆண்டவான்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க. அந்த விஷயங்கள் இந்த வாரம் இன்றைக்கி முத்துக்குமரனை உட்கார வச்சுருக்காங்கன்றத ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. என்னையா நடக்குது? அதுவும் இந்த வாரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு வந்த ஓட்டு பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஓட்டுங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. 2 லட்சத்துக்கு மேலே வந்து ஓட்டை வாங்கியிருக்காரு. அவரை போயிட்டு வந்து ஹாட் சீட்டில் உட்கார வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன மைண்டில் இருக்கீங்க? நேற்றே வந்துட்டு ஜாக்லின் சௌந்தர்யாவை சேவ் பண்ணும்போது எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அது எப்படி ஃபஸ்ட்டில் வந்து இருக்கிற முத்துக்குமரனை வந்துட்டு ஓட்டு வந்து கரெக்டாக இல்லை, ஆனால் அன்னபிஷன் ஓட்டிங்கில் 2வது 3வது இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அது எப்படி? அதே மாதிரி அன்னபிஷன் ஓட்டிங்கில் லாஸ்ட்டில் இருந்த சாச்சனா ஆனந்தி தான் எவிக்ட் ஆகிறாங்க, அதுவும் கரெக்டாக இருக்குது. ஆனால் முத்துக்குமரனை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிட்டு வந்து அவங்க பக்கத்தில் உட்கார வைக்கிறது எப்படி? சத்தியமாக புரியல. அதுவும் எப்படி உட்கார வச்சுருக்காங்க ஹாட் சீட்டு? இப்போ இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா ஆர்ஜி ஆனந்தி, சாச்சனா, தர்ஷிகா, ரஞ்சித்து, சத்யா இவங்க எல்லாமே அந்த அன்அஃபிஷியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் தான். லாஸ்ட்டில் சாச்சனா இருப்பாங்க, அதுக்கு மேலே வந்து ஆனந்த் இருப்பாங்க, அதுக்கு மேலே தர்ஷிகா இருப்பாங்க, ரஞ்சித்து, சத்யா. அதுக்கு மேலே யாருப்பா? ரயான் இருப்பார். இல்லை ரயான் முன்னாடி ரயான்லாம் முன்னாடி சேவ் பண்ணிட்டாங்க. சூப்பரில் ரயான் என்ன வேலை பண்ணால் தெரில, அவரெல்லாம் சூப்பராக உள்ள சேவ் பண்ணிருக்காங்க. நம்ம முத்துக்குமரனை இவங்க கூட உட்கார வச்சுருக்காங்க ஹாட் சீட்டில். போதும்ப்பா, சூப்பராக பண்ணிட்டீங்கப்பா. நான் என்ன கேட்குறேன்னா ஒரு வாரமும் இந்த மாதிரி இவரை நீங்கள் அடிக்கிறதுனால என்ன நீங்கள் வரும்னு நினைக்கிறீங்க, என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு சத்தியமாக புரியல. அப்போ நீங்கள் வந்துட்டு முன்னாடி முடிவு பண்ணிட்டீங்க இந்த டைட்டில் வின்னராக வந்துட்டு முத்துக்குமார் வரக்கூடாது, அவரோட கான்ஃபிடென்ட்டை உடைக்கணும். ஏன்னா அவர் வந்து அன்றைக்கே சொல்லியிருப்பார், இந்த வெள்ளிக்கிழமை ஒரு விஷயம் இருந்திருக்கும், என்னை யாராவது பாராட்டுவாங்களா, நான் ஏங்கிட்டு இருப்பேன், பாராட்டிட்டாங்கன்னா நான் வேறு மாதிரி பண்ணுவேன்னு. அந்த பாராட்டு இந்த பிக் பாஸ் டீமுக்கிட்டது வரக்கூடாது, விஜய் சேதுபதி வரக்கூடாது, அவரோட அந்த கான்ஃபிடென்ட்டை உடைக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணாங்கன்னு தெரியல. இந்த வாட்டி ஹாட் சீட்டில் வந்து முத்துக்குமரை வச்சு பழி வாங்கியிருக்காங்க. இது வந்து உண்மையிலே பெரிய துரோகம். இதை ஏன் அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் வந்து முத்துக்குமரன் ரசிகர்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் தொடர்ச்சியாக முத்துக்குமரனுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஓட்டு போட்டுகிட்டே இருங்க. ஹாட் ஸ்டாரில் போய் போடுங்க, என்னென்ன இடத்தெல்லாம் வந்து ஓட் பண்ண முடியுமோ அதை போடுங்க. நீங்கள் உங்களோட அன்பை வந்து செலுத்துங்க, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்துட்டு ஒரு வாரமாக தொடர்ந்து நடக்கிறது பார்க்கும்போது செம்மகாண்டாக இருக்குது. ஸோ இந்த வாரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ரசிகர்கள் அவ்வளோ பேர் ஓட் பண்ணாங்க. 2 லட்சம் 2.5 லட்சம்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தர் அச்சீவ் பண்ணியிருப்பாங்களா? அந்த டைம் கூட ஹாட் சீட்டில் உட்கார வச்சு அப்படி ரயான்லாம் முன்னாடி சேவாக இருக்கார். இவங்க வேறு யார், என்னத்தை சொல்ல, மண்டி குழம்பு காண்டாகுது. ஏன் அப்படி இருக்கீங்க? ராணவெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காரு, மஞ்சரிலாம் முன்னாடி சேவாக இருக்காங்க. ஒன்று வருது பாருங்கள். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன் தொடர்ந்து இது மாதிரி முத்துக்குமரனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தொடர்ந்து அநீதி கொடுத்துட்டே இருக்காங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.